ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம் எங்க இருக்கோம்னா நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற ஊட்டி டவுன்ல இருக்கோங்க. ஊட்டியில் இருக்கிற முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டான ரோஸ் கார்டனுக்கு தான் வந்து போக போறோம். இந்த வீடியோல நம்ம வந்து சேரிங் கிராஸ் பக்கத்துல இருக்கோங்க. இங்கிருந்து வந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் 750 மீட்டர்ஸ் ஓகேவா. ரோஸ் கார்டன் போயிட்டு செம்ம சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஊட்டினாவே வந்து ரோஸு, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு, டீ இதெல்லாம் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான ரோஸ் கார்டன் தான் வந்து நாம சூப்பராக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம ஊட்டி ரோஸ் கார்டன் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, ஐ லவ் ஊட்டி செல்ஃபி பாயிண்ட் இருக்கு பாருங்க. இது வந்து சேரிங் கிராஸ் பக்கத்துல இருக்கோங்க. நாம இங்க பாருங்களா, சூப்பரா ஒரு ஃபவுண்டைன் வச்சிருக்காங்க இந்த ரவுண்டானால. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஜங்ஷன். இங்கிருந்து தான் வந்து பைக்காரா போட் ஹவுஸ், பொட்டானிக்கல் கார்டன், மைசூர் போற ரூட்டு, கோத்தகிரி போற ரூட்டு, இது எல்லாமே வந்து இங்கிருந்து தான் வந்து திரும்ப ஓகேவா. கூடலூருக்கு வந்து இங்கிருந்து 51 கிலோமீட்டர்ஸ்ங்க, மைசூருக்கு 127 கிலோமீட்டர்ஸ். பொட்டானிக்கல் கார்டன் ஒரு 700 மீட்டர்ஸ் தான். நம்ம லாஸ்ட் வீடியோல பொட்டானிக்கல் கார்டன் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம், பார்க்காம இருந்தா பாருங்க. இந்த வீடியோல நாம சேரிங் கிராஸ்ல இருந்து ரோஸ் கார்டன் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். சரியான மேகமூட்டமா இருக்குங்க, எந்த நேரத்துல வேணாலும் மழை வரலாம் போல. ஸோ ரோஸ் கார்டன் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த சைடு கிட்டத்தட்ட ஒரு 750 மீட்டர்ஸ் போகணும், 3/4 கிலோமீட்டர். வாங்க போவோம். கிளைமேட் தாறுமாறா இருக்குங்க இன்னைக்கு ஊட்டியில. நாம ஒரு ஏப்ரல் மாசம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம், சம்மர் சீசன்ல. எப்படி இருக்கு பாருங்க ஊட்டி. மக்களே, இந்த ஜங்ஷன்ல இருந்து தொட்டபெட்டா பீக் வந்து 7 கிலோமீட்டர்ஸ்ங்க. கட்டபெட்டு வழியா தான் வந்து கோத்தகிரி போவோம். கோத்தகிரி 27 கிலோமீட்டர்ஸ், கோயம்புத்தூர் 83 கிலோமீட்டர். இந்த சைடு போனா ஊட்டி பஸ் ஸ்டாண்டு 2 கிலோமீட்டர்ஸ். இது ரோஸ் கார்டன் போற வழி. மக்களே, ஊட்டியில் இருக்கிற முக்கியமான ட்ரைப்ஸ்ல தோடர் சமுதாயமும் முக்கியமானதுங்க. தோடர் சமுதாய முன்னேற்ற சங்கம்னே வச்சிருக்காங்க பாருங்க. அப்பா, நம்ம ஆயில் டேங்கர்ஸ் எல்லாம் பார்த்தாவே இப்போ சந்தோஷமா இருக்குங்க. கேஸ் சப்ளை எல்லாம் ப்ராப்பரா இருக்குன்னு. இது வந்து தோடா மக்களோட பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கோஆபரேட்டிவ் சென்டர். இது ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விற்கிறதுக்கெல்லாம் வந்து இவங்க தான் ப்ரமோட் பண்றாங்க. எம்ப்ராய்டரி, ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இதெல்லாம். ஊட்டியில தோடர்களை தவிர படுகர்ஸ், அதுக்கப்புறம் காணி பழங்குடியினர் இன்னும் சொல்லுவாங்க, கட்டு நாயக்கர்ஸ், காட்டு நாயக்கர்ஸ், இந்த மாதிரி நிறைய ட்ரைப்ஸ் இருக்காங்க. மக்களே, இது பஸ் ஸ்டாண்ட் போற ரூட்டுங்க. பஸ் ஸ்டாண்ட் போற ரூட்ல இருந்து அப்படியே இந்த சைடு பாருங்க, கவர்மெண்ட் ரோஸ் கார்டன் போற வழி. ஹோட்டல் சில்வர் ஓக் பக்கத்திலேயே வழி இருக்கும். இது ஃபுல்லா வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து உடையரெட்டிங்கிற ஊருக்கு போற பஸ். நிறைய லோக்கல் கிராமங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பஸ்ஸஸ் ஓடிட்டு இருக்கோங்க. நாம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல, ஊட்டி மேல இருக்கிற குட்டி கிராமங்கள் எல்லாம். ஓகேவா, இப்ப வாங்க போய் ரோஸ் கார்டன் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மக்களே, நாம அரசு ரோஜா பூங்கா பக்கத்துல வந்தாச்சுங்க. ரோஸ் கார்டன் போற வழி எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களா. ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் தான் மெயின்டைன் பண்றாங்க ரோஸ் கார்டனையும். மக்களே, ரோஸ் கார்டன் என்ட்ரானே வந்து பிரைவேட் வெஹிக்கிள்ஸ்ல வந்தீங்கன்னா பார்க்கிங்க்கு தனி சார்ஜஸ் போட்டிருக்காங்க பாருங்க. பஸ்ல டூரிஸ்ட் பஸ்னா 150, மேக்ஸி கேப்ஸ்க்கு 75, காரு ஜீப்புக்கெல்லாம் 100, ஆட்டோக்கு 50, 2 வீலருக்கு 20. இங்க இருக்கு பாருங்க டிக்கெட் கவுண்டர். ஸோ இங்கிருந்து தொட்டபெட்டா வந்து 6 கிலோமீட்டர், காட்டேரி பார்க்கு 2 கிலோமீட்டர் போல, ஆர்போரிட்டம்னு ஏதோ இருக்கு, அதுவும் 2 கிலோமீட்டர். சாரிங்க, காட்டேரி பார்க் 20 கிலோமீட்டருங்க. ஊட்டி மலைகள் பாருங்க. நல்லா ப்ரீமியம் ரெசார்ட்ஸ் எல்லாம் வேணும்னா இந்த மாதிரி ஏரியாவில் வந்து ஸ்டே பண்ணுங்க. ஃபுல்லாக மேலே இருந்து டாப் வியூ ஃபுல்லாக கிடைக்கும் உங்களுக்கு. ஊட்டினாவே ஃபுல்லா நமக்கு அப்படியே மலர்களும் ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் இதுதாங்க. கார்டன்ஸ் எங்க பார்த்தாலும்
எவ்வளவு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு தெரியுமா? அதுவும் சம்மர் சீசன்ல எல்லாம் சொர்க்க புரியுங்க. கீழே மண்டை காஞ்சிட்டு இருக்கிறதுக்கு அழகா ஒரு 4 days இங்க வந்து ஸ்டே பண்ணிட்டு போனோம்னா அப்படியே செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். நம்மளோட ஆன்மா அப்படியே பறந்து போயிடும். இன்னும் ஒரு 100-200 மீட்டர்ஸ் போகணுங்க. ரோஸ் கார்டன் சைட்ல இருந்து நம்ம ஊட்டி வேலி இருக்கு தெரியுமா, பள்ளத்தாக்கு, அதோட பியூட்டிஃபுல் வியூ தெரியுதுங்க. எப்படி இருக்கு தெரியுமா? அதுவும் மேகங்கள் தவழ்ந்துட்டு இருக்கிற நேரத்துல சும்மா வேற லெவல் வைபா இருக்குங்க. இதுதான் மெயின் ஊட்டி டவுனு. மக்களே, நம்ம ரோஸ் கார்டனோட என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சுங்க. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் இங்கே தாங்க இருக்கு, உதகமண்டலத்தில். ஹார்டிகல்ச்சரல் ரிசர்ச் ஸ்டேஷன், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி. ஐ திங்க் கோயம்புத்தூரில் இருக்க அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, அதோட உதகமண்டலம் யூனிட் போல. தோட்டக்கலை பயிற்சி மையம் எல்லாம் கூட இருக்குங்க. வெரி நைஸ். நிறைய கடைகள் எல்லாம் கூட இருக்கு இங்க கூட. என்ட்ரன்ஸ் இங்க இருக்கு பாருங்க, அரசு ரோஜா பூங்கா. மக்களே, தோட்டக்கலை பயிற்சி மையம்க்கு பக்கத்திலே பார்த்தீங்களா, இங்க பார்த்தீங்களா டேன்ஹோடா சேல்ஸ் கவுண்டர்னு இருக்கு. இதுங்க டீ எல்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க போலங்க. அது போக பார்த்தீங்கன்னா சாயில் டெஸ்டிங் லேப் எல்லாம் கூட இருக்குங்க. பார்க்கிங்க்கு இங்கே சூப்பராக இடம் கொடுத்துருக்காங்க. ஆட்டோஸு, 4 வீலர்ஸ் எல்லாம் பார்க் பண்ணுறதுக்கு. இது என்ட்ரி ஃபீ. பார்க்கிங்க்கு தனியாக, உள்ள என்ட்ரன்ஸ்க்கு தனியாக. அடல்ட்டுக்கு வந்து 75 rupees, சிறுவர்களுக்கு 40. நிழற் படக்கருவி கேமரா போல் 50 rupees, வீடியோ கேமராக்கு 100 rupees. மக்களே, டிக்கெட் எடுத்தாச்சுங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் அண்ட் பிளான்டேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் தான். இங்கே பாருங்க, அழகாக இருக்கா கவர்மெண்ட் ரோஸ் கார்டன். மக்களே, வெல்கம் டு ரோஸ் கார்டன் உதகமண்டலம்ங்க. நம்ம ஊட்டியோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் லேண்ட்மார்க்ஸ். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக லேண்ட்ஸ்கேப் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. இங்கிருந்து பார்க்குற வியூவே சும்மா தாறுமாறாக இருக்கு. மக்களே, இருக்கிற எல்லா கலர் ரோசஸையும் நம்ம ஊட்டி ரோஸ் கார்டனில் பார்த்துடலாங்க. இந்த தடவை கொஞ்சம் ரோசஸ் கம்மியாக தான் இருக்கு. இனிமேல் தான் பூக்க ஆரம்பிக்கும் போல. எல்லா செடியிலையும் மொக்கு தான் விட்டுருக்கு. கீழே போய் பார்க்கலாம் பூத்திருக்கானு. கார்டனிங், லேண்ட்ஸ்கேப்பிங் எல்லாம் பிடிச்சவங்களுக்கு நம்ம ஊட்டி பொட்டானிக்கல் கார்டனு, ரோஸ் கார்டனு இதெல்லாம் வந்து சொர்க்க புரியுங்க. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்களா. அச்சோ அழகு. அப்படியே சிலு சிலுன்னு காத்தடிச்சுட்டு அப்படியே ஊட்டியோட வியூ பார்த்துட்டு உட்காந்து ரசிக்கிறதுல இருக்கிற இன்பம் இருக்கு. அதெல்லாம் நீங்க ஊட்டிக்கு நேரில் வந்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த சம்மருக்கு பிளான் பண்ணுங்க. ஒரு 2-3 days பிளான் பண்ணிட்டு சூப்பரா வந்து ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸோட, லவர்ஸோட வந்து அப்படியே பீஸ்ஃபுல்லாக, பிளிஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க மக்களே. மலைகள் ராணி ஒவ்வொரு டைம் நம்ம விசிட் பண்ணும்போது அப்படியே சூப்பராக பிளிஸ்ஃபுல்லாக ஆக்கிடுவோம் நம்மளை.
மக்களே, இன்னைக்கு நம்ம ரோஸ் கார்டன் வந்தது கடவுளுக்கே ரொம்ப பிடிச்சிருச்சு போல் இருக்குங்க. அப்படியே இங்க பாருங்களா, மாலை நேரம், ரோஜா பூந்தோட்டம், அழகிய சாரல் மலை, அடடடடடா, இதுவெல்லாம் சொர்க்கம். பொன்வானம் பன்னீர் தூவுது இந்நேரம், பொன்வானம் பன்னீர் தூவுது இந்நேரம், அட எண்ணம் நேருது வண்ணம் மாறுது கண்ணோரம், பொன்வானம் பன்னீர் தூவுது இந்நேரம், பொன்வானம் பன்னீர் தூவுது இந்நேரம். மக்களே, என்னதான் ஊட்டியில மழை பெய்யறது இயல்புனாலும் கரெக்டா நம்ம இந்த மாதிரி ஒரு சூப்பரான டைம்ல வந்திருக்கும் போது சாரல் மலையெல்லாம் வர்றது உண்மையிலேயே பிளஸ்டு ஃபீலிங் தாங்க. நீ கொடுத்து வச்சு பிறந்திருக்கடா எப்பா கணேசன், நான் நிறைய டைம் நினைப்பேன். ஸோ இன்னைக்கு அப்படி ஒரு ஃபீல் தாங்க ஊட்டியில. அழகா நாம அப்படியே இயற்கை எழில் ரசிச்சுட்டு இருக்கும் போது கடவுளும் அதுக்கு ஒரு முத்தாய்ப்பு கொடுக்கற மாதிரி மலை சாரலையும் வர வச்சுட்டாருங்க. வா நமது கொட்டுது, சான்ஸே இல்லைல்ல. எல்லா டூரிஸ்டும் அங்கங்க இருக்கிற நிழற்கொடைகள்ல போய் ஒதுங்கிட்டாங்க. சூப்பர். கீழே இந்த ஏரியால மட்டும்தாங்க கொஞ்சம் ரோசஸ் மலர்ந்திருக்கு. மத்த எல்லா பவிலியன்லயுமே ரோசஸ் மலர்ல. கரெக்டா மே மாசம் தான் மலரும் போல. இப்பதான் மொக்கு வச்சிருக்கு. கரெக்டா பீக் சீசன்ல கார்டனே ஃபுல்லா கலர்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பைரவ குட்டிகள்லாம் அழகா மலைக்கு ஒதுங்கி அந்த மரத்துக்கு கீழே படுத்திருக்கு பாருங்களா. அழகுடா உதகமண்டலம். இங்க பாத்தீங்களா, இந்த ஆர்ச்ல எல்லாம் கூட ரோஸ, குட்டி குட்டி இந்த பட்டன் ரோஸ வளர்த்தி இருக்காங்க. நல்லா ஒர்க் பண்றாங்க ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். மலையோட மலையை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க மக்கள். கீழே பாருங்க, நம்ம ஊட்டி நகராட்சியோட ரெசிடென்ஷியல் ஏரியாஸ், ஊட்டி பள்ளத்தாக்கு. மழை பெஞ்சா ஹில் ஸ்டேஷன் இன்னும் அழகாயிருதுங்க மக்களே. ஊரே ஈரமா மாறிடுச்சுங்க. மழை பெஞ்சுன்னு இந்த மாதிரி மரங்கள்ல அந்த இலைகள்ல குட்டி குட்டி டிராப்லெட்ஸ் சொட்டும் பாருங்க. அப்படியே சொர்க்கப்புரி மாதிரி இருக்குங்க ஊட்டி மழைக்கு அப்புறம். மழை பெய்யும் போது அழகு, மழை நின்னதுக்கு அப்புறமும் அழகு. கீழே அந்த செக்ஷன் போய் பார்க்கலாம். அங்கதான் நிறைய கலர்ஃபுல்லா இருக்கு. எத்தனை சிட்டுக்குருவிங்க தெரியுமா, என்னென்னமோ பறவைகள் எல்லாம் இருக்குங்க, கியூட் கியூட்டா. மக்களே, நம்ம ரோஸ் கார்டன்லயே இந்த சீசன்ல ஃபுல் ப்ளூமிங்கா இருக்கிற ஏரியா இதுதாங்க. எவ்வளவு பூக்கள் பாருங்களா, கலர் கலரா, டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ரோசஸ். ஒவ்வொரு செடிக்கு வேற பேர் வேற போட்டிருக்காங்க. இத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் ரோஸ் ஃப்ளவர்ஸ் இருக்கும்.
மக்களே, அழகி ஆச்சரியப்படும் அழகுல இருக்கா நம்ம ரோஜா பூந்தோட்டம். செம்ம வைபா இருக்குங்க. மழை பெஞ்சோன்னே இன்னும் ஃப்ரெஷ் ஆயிருச்சு ரோஜா பூந்தோட்டமே. ரோஜா பூந்தோட்டம் காதல் வாசம் காதல் வாசம், பூவின் மலரெல்லாம் மௌனராகம் மௌனராகம், ரோஜா பூந்தோட்டம் காதல் வாசம் காதல் வாசம் அப்படின்னு வைப் பண்ணிட்டே இருக்கணும் தான் தோணுது. அதுக்கு மேல எனக்கு லிரிக்ஸ் தெரியாது. மக்களே, எவ்வளவு வைப்ரண்டான கலர் பாருங்க. ஐயோ, அழகுனா அழகுங்க, சான்ஸே இல்லை. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும் மக்களே. இவ்வளவு எல்லோ ரோஸை ஃபுல் ப்ளூம்ல நான் பார்த்ததே இல்லைங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்பா, ஊட்டி ரோஸ்னா இதுதான் போல இருக்குங்க. அழகு கொள்ளை கொன்றுது மக்களே. வரே வா.
பார்த்தாவே அழகு. ஒரு ரோஜா பூந்தோட்டம்டா, கொல்ல அழகு தானே மக்களு. அப்பா போதும் போதுங்கிற அளவுக்குங்க. என்ன அழகான ரோஜா பூக்கள்ங்க. அப்பா சாமி, ஒரு பூவே வந்து நம்மள மெய் மறக்க செய்யணும். கண்டிப்பா ரோஜா பூ அதுல ஒண்ணுங்க. சான்ஸே இல்ல. இத்தனை கலர்ஃபுல்லான ரோசஸ வந்து ஒரே இடத்துல பாக்குறதெல்லாம் இன்பமயம். பொண்ணுங்க மட்டும்தான் மலர ரசிக்கணுமா என்ன? ஆஹா, என்ன அழகு மக்களே. மேல இருக்கிற ஒரு பெட் ஆஃப் ரோசஸ்ல இருந்து அடுத்த லெவல் ஸ்டெப் கீழே வந்திருக்கோங்க. ஒவ்வொரு ரோஸும் எவ்வளவு பெருசா இருக்குங்க. தாமரைப்பூ மாதிரி இருக்குங்க. இங்க பாருங்களா, எப்பா சாமி, எவ்வளவு வைப்ரண்ட். அதுவும் மழை பெஞ்சோடனே அப்படியே நீர் துளிகள். அப்பா, இந்த அழகை எப்படி ரசிக்கிறதுனே எனக்கு தெரியலீங்க. கொல்ல அழகா இருக்கு சாமி. இங்க பாருங்க, the yellow beauty. அடடடடடா. இது ஃபுல் பிங்க் பன்னீர் ரோஸ் மாதிரி இருக்கு. மக்களே, இன்னும் முடியல, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அடுத்த பிக் பெட் ஆஃப் ரோசஸ் இருக்கு பாருங்க. வா, சொர்க்க புரிப்பா. இங்க பாருங்க, கண்கொள்ளா காட்சிய. வா வா வா. மக்களே, அப்படியே வைபா வருதுங்க. ஆனாலும் இத்தனை அழகா வந்து ஒரே இடத்துல பாக்குறதெல்லாம் வந்து ஐயோ செம பிளிஸ்ஃபுல்லா இருக்கு. ரோஜா 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 ரோஜா. மக்களே, இங்க பாத்தீங்களா எவ்வளவு போட்டோ ஷூட்ஸ் நடந்துட்டு இருக்குன்னு. அப்படியே வளைச்சு வளைச்சு ஒவ்வொருத்தரும் கிளிக் பண்ணி தள்ளுறாங்க. இங்க பாருங்களா, நம்ம 2 கண்ணு பத்தாதுங்க. உன் பேர் மெல்ல நான் சொல்லவே என் வீட்டு ரோஜாக்கள் பூக்கின்றன. ஒரு நாளுடை காணாவிடில் எங்கே உன் அன்பென்று கேட்கின்றன. நீ தொட்டால் மறுகணம் விடியும் என் வானமே. மழையில் நீ நனைகையில் எனக்கு காய்ச்சல் வரும். வெயில் நீ நடக்கையில் எனக்கு வேர்வை வரும். ரோஜா 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 ரோஜா.
மக்களே சன்செட் ஆரம்பிச்சிருச்சுங்க. அழகா வந்து சூரியன் அஸ்தமனம் ஆயிட்டு இருக்கும்போது செடிகள் மேல சூரிய ஒளி பட்டு எப்படி இருக்கு பாருங்களா, அழகுக்கு அழகு சேர்த்துற மாதிரி. வரே வா, அப்படியே மழை வேற பெஞ்சிருக்கா, அந்த மலை துளிகள் வேற மலர்கள் மேல வேற லெவல் வைபுங்க. நான் ரோஸ் கார்டனுக்குள்ள என்டர் ஆயிட்டு என்னடா எங்கேயுமே ரோஸ் பூக்கலன்னு பார்த்தேங்க. ஆக்சுவலாக எப்படி பிளான் பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஸ்டெப்ஸ் இருக்கு கீழே, ஸ்டெப் ஃபார்மிங் மாதிரி. ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லேயும் வந்து ஒவ்வொரு வளர்ச்சி இருக்கிற மாதிரி ரோஸ் செடி இருக்கு. ஒரு தடவை வந்து நடவு செஞ்சாங்கன்னா அது பூக்கிற போது இன்னொரு இதில் வந்து அப்போதான் சாப்ளிங் நடுறாங்க. ஸோ அதனால ஒவ்வொரு சீசன்லேயும் வந்து ஒவ்வொரு பெட் ஆஃப் ரோசஸ் வந்து பூத்துருக்குங்க. ஸோ இயர் அலாங் எப்போ வந்தாலுமே வந்து ஏதாவது ஒரு 2 பெட்டில் வந்து ஃபுல் ப்ளூமில் ரோசஸ் இருக்குது. நல்லா பிளான் பண்ணி பண்ணுறாங்கப்பா. எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணுங்கிற மாதிரி தான் சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. வெரி சாட்டிஸ்ஃபைட். மக்களே, ரோஸ் கார்டன் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு எக்ஸிட் பக்கத்துல வந்தாச்சுங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேசஸ்ங்க. நான் இனிஷியலா என்டர் ஆகிட்டு கொஞ்சம் ஐயோ ரோஸே இல்லையேன்னு நினைச்சேன். கீழே போய் அவ்வளவு வெரைட்டிஸ் பார்த்ததுக்கு அப்புறம் எங்கிருந்துதான் அந்த புத்துணர்ச்சி தொத்திக்குன்னு தெரியாது. ஃப்ரெஷ்னஸ் ஆஃப் நேச்சர், இயற்கையை அடிச்சுக்க இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுப்பா அப்படின்னு எப்ப நம்ம ஹில் ஸ்டேஷன் வந்தாலும் அந்த பிளிஸ்ஃபுல் ஃபீல் இருக்கு. அதெல்லாம் எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காதுங்க. எவ்வளவு அழகா ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? உண்மையிலேயே பாராட்டணுங்க நம்ம கொடைக்கானல் ஊட்டியில் இருக்கிற ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் எல்லாம். அவ்வளவு பியூட்டிஃபுல்லா பார்த்து பார்த்து செய்யறாங்க. எவ்வளவு நேர்த்தியா இருக்கு பாருங்க.
மக்களே ஒரு சின்ன சாரல் மழை பேஞ்சுன்னு அப்படியே ஊட்டியே ஃப்ரெஷ்ஷா ஆயிடுச்சுங்க. செம்ம பிளிஸ்ஃபுல்லா அப்படியே பச்சை பசேல்னு வேற லெவல் ஈவினிங்கா இருக்குங்க. அப்படியே லைட்டா ஒரு வாக் விட்டு நாம டவுன் போயிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. அப்படியே குளிருக்கு மழைக்கு நல்லா இதமா நூடுல்ஸ் இல்ல பஜ்ஜி போண்டா ஏதாவது சாப்பிட்டு ஒரு டீ குடிச்சோன்னா அப்படியே சொர்க்கமா இருக்கும். என்ன சொல்றீங்க? மக்களே, உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும் போது லைஃப் என்னடா அப்படின்னு தோணும் போது அழகா பேக் பேக் மாட்டிட்டு தெரியாத ஊர்ல அதுவும் ஒரு ஹில் ஸ்டேஷன்ல இப்படி வந்து சுத்தி பாருங்களா, அதோட வைபே தனி. அப்படியே உங்களுக்குள்ள இருக்கிற அந்த என்ன சொல்றது இறுக்கமான சூழ்நிலைகள் எல்லாம் மறந்து அப்படியே உங்க ஆன்மா வந்து ஒரு புத்துணர்ச்சி ஆயிடுங்க. இது நான் சொல்றது கரெக்டா இல்லையாடு நீங்களே ஒரு டைம் டெஸ்ட் பண்ணி பாருங்க. மக்களே, நம்ம ஊட்டி ரோஸ் கார்டன் பார்த்துட்டு ஊட்டி பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சுங்க. இப்பெல்லாம் அடிக்கடி வந்து நல்லா லிஃப்ட் கேட்டு சூப்பரா வந்துடுறோங்க. எப்பா கணேஷா வந்து நிறைய ட்ரிக்ஸ் லேர்ன் பண்ணிட்டேன் நம்ம சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம். ஸோ ரோஸ் கார்டன் வேற லெவலுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பிளிஸ்ஃபுல்லா கலர்ஃபுல்லா இருக்குன்னு. பத்தாவதுக்கு அழகா மலைசாரல் வேலை வந்து இன்னும் அழகா கூட்டிடுச்சா வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சுங்க. நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஊட்டி வந்தா கண்டிப்பா விசிட் பண்ண வேண்டிய பிளேஸ்ல நம்ம ரோஸ் கார்டனும் மிக முக்கியமான பிளேஸ்ன்னு சொல்லுவேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல நிறைய பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன் ஊட்டியில. ஸோ எல்லா விளாக்ஸும் மிஸ் பண்ணாம பாருங்க. நாம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற வரைக்கும் டேக் கேர் அண்ட் cheers ஃப்ரம் ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் மக்களே. See you. மக்களே, இந்த வீடியோல பிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கிற ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.